அப்படி போடு. நம்ம எதிர்பார்த்தது தான். காவேரியோட பிறந்த நாளைக்கு விஜய் வந்துட்டார். யமுனா, கங்கா எல்லாருமே வந்திருக்காங்க. பயங்கர சந்தோஷத்தில் விஜய் இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷத்தில் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வீடு மாறி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. எது எப்படியோ ஒரு அழகான ஒரு ப்ரொமோங்க, நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ. முக்கியமாக கங்கா சொன்ன விஷயந்தான் இதில் ஹைலைட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கிறாரு. பேசாமல் உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளவு சந்தோஷம் காவேரிக்கு. ஆமாம்ல, நிஜமாகவே சூப்பராக இருக்கார் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எது எப்படியோ லவ் பண்ணி கல்யாணம் முடித்தாலும் சரி, டைரெக்டாக கல்யாணம் முடித்தாலும் சரி, எப்படி கல்யாணம் முடித்தாலும் நமக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோங்க. நம்ம எதிர்பார்க்காத ப்ரொமோ. அவ்வளோ அழகான ஒரு ப்ரொமோ இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே செம்ம ப்ரொமோ. யாரையா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நேற்றுக்கு பிடிஎஸை பார்த்துட்டு வேறு ஏதாவது நமக்கு கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ப்ரொமோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. காவேரி ஃபஸ்ட்டு இருந்து விஜயை லவ் பண்ண போகிறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. விஜய் காவேரி விஜய் பக்கத்தில் வந்தாலே அவர் ஒய்ஃப் தானே, அந்த ஃபீல்டில் தானே அவர் இருக்கிறாரு. அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. செம்மங்க. காவேரி தள்ளி விலகி தான் போகக்கூடாது. காவேரி விஜய்கிட்ட வர்றதில் தப்பு இல்லை. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ.